ஹலோ சிஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. உங்களை தான் மிஸ்டர். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க மனசுல விதைக்கணும். அதுக்கு உங்க நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும். என்ன ஸ்பீடு, பரபரப்பா இருக்கு கிறிஸ்தவ வீடு. வேத வாசிக்க ஸ்பீடு, வேண்டுதல் காட்ட ஸ்பீடு. இது ரொம்ப பேடு. எழுந்த உடனே பல்ல விளக்கணும், காப்பியை கலக்கணும், முகத்தை அலம்பணும், சீக்கிரமா கிளம்பணும், பேப்பரை படிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும். பிஸியா இருப்பது போல நாளெல்லாம் நடிக்கணும். பள்ளிக்கூடம், ஆபீஸ், கல்லூரி, கடைவீதி, இதிலேயே போயாச்சு ஜீவியத்தின் ஒரு பாதி. இருப்பதோ கொஞ்ச நேரம் மிச்ச மீதி. அதுலயும் பறிச்சுக்குது டிவியில தலைப்பு செய்தி. வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது, அதுலயும் என்ஜாய் பண்ண மனசு துடிக்குது. வெட்டியா பேசுற, ஊரெல்லாம் சுத்துற, வேலையில்லாம தெருவுல போய் நிக்கிற, மணிக்கணக்கா விளையாடி வேக்குற, முழுக்க டிவிய பாக்குற, பொழுதுபோக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போன பண்ணி ஓயாம பேசுற, இல்லன்னா சும்மாவே உட்கார்ந்து சோபாவை தேக்குற. சோஷியல் மீடியாவுக்கு நேரம் இருக்கு, சொந்த பந்தத்துக்கும் நேரம் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்கு, அடுத்தவன் விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணவும் நேரம் இருக்கு, திங்க நேரம் இருக்கு, ரெசார்ட்ல தங்க நேரம் இருக்கு, ஜிம்முக்கு போக நேரம் இருக்கு, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்கு, பாட்டி கிட்ட கதை கேட்க நேரம் இருக்கு, பார்ட்டியில மெதக்க நேரம் இருக்கு, பசங்க டியூஷனுக்கு நேரம் இருக்கு, பொண்ணுங்க ஃபேஷனுக்கு நேரம் இருக்கு, வீட்டம்மா ரேஷனுக்கு நேரம் இருக்கு, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நேரம் இருக்கு, பிக்கப்புக்கு நேரம் இருக்கு, பீஸா தின்ன நேரம் இருக்கு, டிராப்புக்கு நேரம் இருக்கு, டிராமா பார்க்கவும் நேரம் இருக்கு, சமையலுக்கு நேரம் இருக்கு, சீரியலுக்கும் நேரம் இருக்கு, ரிலாக்ஸ் பண்ண நேரம் இருக்கு, ரோமியோ போல ட்ரெஸ் பண்ணி திரியவும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா நேரத்தை படிச்ச ஆண்டவருக்கு கொடுக்க கொஞ்ச நேரம் இல்லையே உனக்கு? நேரத்துக்கு முன்னால உன்னை நினைச்சாரியா? நேரத்துல சரியா உன்னை படைச்சாரியா? உனக்காகத்தாயா மரிச்சாரு, சிலுவையில கைய விரிச்சாரு. வேதம் படிக்க நேரம் இல்ல, வேண்டுதல் செய்யவும் நேரம் இல்ல, கர்த்தருக்கு செலவிட நேரம் இல்ல. இது உனக்கு முக்கியம்னு தோணல? அக்கா, தம்பி, ஐயா, அம்மா, நான் சொல்றத விட்டுறாதீங்க சும்மா. அன்றாட கர்த்தரை தேடணும், அதிகாலையில் அவரை நாடணும், இரவும் பகலும் வேத தியானம், அதுதாயா உண்மையான ஞானம். நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து துதிக்கணும், காலமெல்லாம் காத்தவரை கொஞ்சமாவது மதிக்கணும். இந்த லேப்டாப்பு, டிவி, மொபைலு, மண்ணாங்கட்டி இது எல்லாத்தையும் ஒழிச்சு ஓரங்கட்டி நிம்மதியாக ஒரு இடத்துல ஆண்டவரோடு அமர்ந்துரு. நித்தியமில்லாத இந்த உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துரு. உன் காணிக்கைக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் அவரோடது. உன் சொத்து பத்துக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வானமும் பூமியும் அவரை பாடுது. அவர் கேட்பது உன்னோட நேரத்தை. இதில் காட்டு உன் பக்தி வீரத்தை. என்னமா ஓடிக்கிட்டு இருக்க, எதையோ தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல உன் ஓட்டத்தை நிறுத்து, இந்த உலகத்து மேல இருக்கிற நாட்டத்தை நிறுத்து, மற்ற எல்லாத்தையும் மறுத்து அந்த மேசியாவோட தொடங்கு உன்னோட போக்கு வரத்து. நீ கூப்பிட்ட உடனே ஓடி வரணும், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். அவர் கூப்பிட்டா மட்டும் உனக்கு வேலை இருக்கு. உன் பாரத்தை நீக்கிறாரையா, அவருக்கு உன் நேரத்தை கொடுக்கறதுல என்ன தவறியா? பிஸியா இருந்ததெல்லாம் போதும்யா, பரமனை உண்மையா தேடியா. ஓடிக்கிட்டே அவர் அறிய முடியாது, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளையா. உன்னை அழைச்சவரை உண்மையா புரிஞ்சு கொள்ளையா. அவர் வருக வர காத்திரையா, அவரோடு செல்ல ஆயத்தமா இரியா. நீங்க இயேசுப வருகைக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? கொள்ளை நோயும் வாட்டுதே, பூகம்பம் யுத்தங்கள் பெருகுதே, மனிதரின் அன்பு தணிந்து போயின்று உபத்திரவ காலம் தொடங்குதே. பஞ்சங்கள் கொள்ளை நோயும் வாட்டுதே, பூகம்பம் யுத்தங்கள் பெருகுதே, மனிதனின் அன்பு தனி
காலம் தொடங்குதே. இயேசு மகாராஜனே, இயேசு மகாராஜனே, மீண்டும் வந்திடுவீரே. மீண்டும் வந்திடுவீரே. மக்களாய் ஒன்று கூடினோம் உம் மகிமையை தரிசிக்க. மகிமையை தரிசிக்க. மகிமையை தரிசிக்க. Jesus is coming soon.